பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு ஸ்பைசியான டொமேட்டோ புலாவ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 4லேருந்து 5 தக்காளி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், அதையும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி கேப்சிகம், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப் புதினா இலை, அப்புறம் கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 டீஸ்பூன் பாவ்பாஜி மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், பாவ்பாஜி மசாலா தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ பாவ்பாஜி மசாலா அப்படின்றது இதுதான். இந்த மாதிரி எவரெஸ்ட் பிராண்டோடது நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நம்மளோட சாட் ஷாப்லலாம் யூஸ் பண்ணி இந்த பாவ்பாஜி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மசாலா தான் இன்றைக்கி நம்ம இந்த டொமேட்டோ புலாவில் சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி நான் கரம் மசாலா பவுடரும் எவரெஸ்ட் பிராண்டோட தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு கிராசரி ஷாப்ஸில் கிடச்சிரும். இந்த டிஷ்க்கு தேவையான லெஃப்ட் ஓவர் ரைஸ் இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நான் பாஸ்மதி ரைஸில் ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் ஃப்ரிட்ஜில் இவ்வளோ சாப்பாடு இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த ரைஸ் வச்சு தான் இந்த டொமேட்டோ புலாவ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. ரொம்ப ஈஸியாக அந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் லன்ச் ரெசிபி தான் அது. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதை நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது ஒரு டொமேட்டோ புலாவ் அப்படின்றதுனால 4லேருந்து 5 பெரிய தக்காளி இதுக்கு நான் எடுத்திருக்கேன். பாதி கேப்சிகம் இதில் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை பட்டாணி என்கிட்ட காஞ்சது தான் இருக்குது, அதனால நான் இதில் சேர்த்துக்கல. கேப்சிகம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நான் பாதி கேப்சிகம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்க விடலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவும் இதில் சேர்த்துருங்க. மசாலாவில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் பாவ்பாஜி மசாலாவும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டுறீங்க அப்படின்னா மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக 1/2 டீஸ்பூன் இதில் நான் சேர்த்துருக்கேன். காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் இல்லை 3/4 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். லெமன் ஜூஸ் இந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக செய்கிற தக்காளி சாதத்தோடு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நம்ம வேக விடலாம். மசாலா அப்படியே வேக வச்சோம் அப்படின்னா அடியில் பிடிச்சிரும். அதனால ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை வேக வைக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் லிட் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், மசாலாலாம் சூப்பராக குக் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இதோட கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம இதில் நம்மளோட லெஃப்ட் ஓவர் ரைஸை சேர்த்துற போகிறோம். ஸோ சாப்பாடு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதனால் அதோட சாப்பாடு ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் நான் இந்த கிரேவியில் மாய்ஸ்சர் இருக்கும் போதே இந்த சாப்பாடை சேர்த்துட்றேன். அப்போ தான் இதை மறுபடியும் நம்ம குக் பண்ண முடியும். இல்லாட்டினா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா சாப்பாடு ரொம்ப குழஞ்சிரும். அதனால் இந்த கிரேவியில் இருக்கிற மாய்ஸ்சர்லேயே இந்த சாப்பாடை நம்ம நல்லா சூடு பண்ண போகிறோம். சாப்பாடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ஸ்பைஸியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த டொமேட்டோ புலாவ். ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மத்தியானம் வடித்த சாப்பாடு மிச்சமாச்சு அப்படின்னா நீங்கள் நைட்டுக்கு இது டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் முந்தின நாள் செஞ்ச சாப்பாடே மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கும் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம்.
ரொம்ப ஈஸியாகவும் இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து இன்றைக்கி ஆனியன் அண்ட் கேரட் போட்டு ராய்தா செஞ்சுருக்கேன். ஸோ அதுதான் இதோட சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மேக்ஸிமம் நீங்கள் பச்சை பட்டாணி போட்டு இதை சமைக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மாய்ஸ்சர்லேயே நம்ம சாப்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் ஓப்பன் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட சாப்பாடு நல்லா சூடாயிருச்சு, நல்லா குக்கும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவியில் இருந்த அந்த மாய்ஸ்சர் எல்லாமே நம்மளுக்கு இந்த சாப்பாடை இன்னும் நல்லா சாஃப்ட் பண்ணிடும். ஸோ இதோட ஃப்ளேவரும் டெக்ஸ்சரும் வந்து இது நீங்கள் பழைய சாப்பாடில் செஞ்சீங்க அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு இது வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இதை ஃபுல் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இது மேலே வந்து நான் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் லிட் க்ளோஸ் பண்ணி இதை நீங்கள் வேக விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ் ரெஸ்ட்க்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட இந்த ஸ்பைசியான டொமேட்டோ புலாவ் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்பைஸியாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இதை நீங்கள் பழைய சாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னு. இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பாஸ்மதி ரைஸ் தான் நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்தேன். ஆனால் சாப்பாடு மிச்சமாக இருக்குது அப்படின்றதுனால பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இந்த ஸ்பைசியான டொமேட்டோ புலாவ் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபிஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.